வெல்கம் பேக் டு பிவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓடோல மேனுஃபேக்சரிங் மாடியூலை பற்றி தான் பார்க்க போறோம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் வந்திருக்கும். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒர்க் சென்டரில் ஏதாவது இஷ்யூஸ்னால இன்னைக்கு வந்து ஒரு 2 ப்ராடக்ட் தான் பண்ண முடியும். மொத்தம் சேல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குவான்டிட்டிஸ் இருக்கும். ஒரு 3 ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு பண்ணுற மாதிரியும், அடுத்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7 ப்ராடக்ட்டை அடுத்த வீக்கில் பண்ணுற மாதிரியும் ஷெடியூல் பண்ணோம். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆர்டர் வந்து 10க்கு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேனுஃபேக்சரிங் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆப்ரேஷன்ஸில் ஸோ நான் மேனுஃபேக்சரிங் ஆர்டர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேபிள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு 10 குவான்டிட்டி இது வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஏற்கனவே ஆல்ரெடி இதாகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே போயிட்டு ஸோ ஸ்ப்ளிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே கொடுக்குறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ளிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10 இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ டிவைடட் 5 பிரிஞ்சிரும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஷெட்யூல் டேட்டு ஸோ வந்து இன்னைக்கு நாளைக்கு ஒரு 5 குவான்டிட்டியும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டைம் ஷெட்யூல் மாற்றணும், நம்ம மாற்றிக்கலாம். ஒரு 10 o'clock அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற 5 வந்து ஒரு மண்டே அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன், ஒரு 8ஆம் தேதி. ஸோ 9:30 ஸோ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேனுஃபேக்சரிங் ஆர்டர் நம்பர் 002 வந்து இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மேனுஃபேக்சரிங் ஆர்டர் நம்பர் 002 வந்து இப்போ வந்து ஃபைவ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டரும் பேலன்ஸ் இருக்கிற குவான்டிட்டி வந்து இன் 5 days, அதுக்கு அடுத்து ஒரு 5 daysலையும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒன்று வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் ஆர்டர் அவைலபிள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு பேக் ஆர்டர் ஜென்ரேஷன், இங்கே ஓவர் வியூவும் இருக்கும். ஸோ ஓவர் வியூன்றது பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணதை பார்க்குறது தான். இது வந்து டேபிளோட காம்போனன்ட்டு, தென் வந்து ஆப்ரேஷன்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஒரு அந்த ஸ்ப்ளிட்டப் ஆச்சு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இங்களால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஓடல வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.